ஹர ஹர சங்கர மகாதேவா, ஹர ஹர சங்கர மகாதேவா. ஓம் தெய்வவாக்கு டிவி ஆன்மீக சேனல் சார்பாக உலக மக்களை சந்திப்பதில் அடியேன் பெருமை கொள்கிறோம். காஞ்சிபுரம் கைலாசநாதர் சிவன் கோவில். காஞ்சிபுரம் கைலாசநாதர் சிவன் கோவில். இந்த திருக்கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் பெரிய பஸ் ஸ்டாண்ட், காஞ்சிபுரம் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு 2.5 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த அருமையான ஸ்தலம் கண்கொள்ளா காட்சி தர அளவுக்கு பிரம்மாண்டமாக காட்சி தருது. ஒவ்வொரு சிற்ப ரசிகர்களும் அவசியம் போய் இதை காண வேண்டும். காஞ்சிபுரம் கைலாசநாதர் சிவன் கோவில். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. தஞ்சை கோயில், தஞ்சை பெரிய கோவில் பார்த்துருக்கிறவங்களுக்கும் மகாபலிபுரம் கோவிலையும் சிற்ப கூடங்களையும் பார்க்குறவங்களுக்கும் இங்கே வந்து கைலாசநாதரை பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கும். காரணம் என்னென்னா, தஞ்சை பெரிய கோயிலுடைய வடிவமைப்பும் மகாபலிபுரத்துடைய வடிவமைப்பும் கைலாசநாதர் கோவிலுடைய வடிவமைப்பும் ஒரே மாதிரியாக இருக்கும். நரசிம்மவர்மன், மகேந்திரவர்மா, பல்லவ மன்னர்கள், இந்த பல்லவ மன்னர்களோட வழித்தோன்றர்களான இவர்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. அதுக்கு பிறகு இந்த கோயிலை வேற ஒரு டிசைனில் மாற்றி சோழ மன்னர்கள் மிகப்பெரிய அளவுக்கு உருவாக்குனதாகவும் ஒரு வரலாறு இருக்குது. இரு மிகப்பெரிய வரலாறுகள். ஸோ அந்த வரலாறுக்குள்ளே நம்ம போமானா கலை அழகை மட்டும் நம்ம ரசிப்போம், ஆன்மீகத்தை உணர்வோம். ஸோ இந்த கைலாசநாதர் சிவன் கோயிலில் மூலவர் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லிங்கத்தில் காட்சி தருவார். மிகப்பெரிய லிங்கம் பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த லிங்கத்துக்கு பக்கத்தில் ஒரு சிறு துவாரம். அந்த சிறு துவாரத்துக்குள்ளே இதுக்குள்ளே போந்தீங்கன்னா அந்த கருவறையை சுற்றி வெளியில் வர மாதிரி அந்த துவாரம் அமைஞ்சிருக்கும். இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயா உன்னை சுற்றி அடியேன் உலா வருகிறேன், எனக்கு இப்பிறவியோடு மறுபிறவி வேண்டாம் அப்படின்னு சொல்லி உள்வாங்கி வெளியில் வரதா மிகப்பெரிய ஒரு ஐதீகம். நிறைய பேர் காரணமே தெரியாமல் சும்மா எல்லாரும் சுற்றி வரணும், நம்மளும் சுற்றி வரோம் அப்படின்னு சொல்லி சுற்றி வருவாங்க. ஸோ பொருள் அறிந்து புரிந்து கொள்வது காலச்சிறந்தது. ஸோ அப்படி தான் நம்ம சொல்வோம். சிவன் அடியார்கள் ஒவ்வொருத்தரும் காண வேண்டிய ஸ்தலம். சிவனடியார்கள் ஒவ்வொருவரும் காண வேண்டிய ஸ்தலம் இது. மத்திய அரசுடைய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இந்த திருக்கோவில் இருக்குது. ஆகையால் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் தான் இது நடை திறப்பாங்க. பொதுவாக தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்க கோயிலையே திறக்க மாட்டாங்க. பட்டு இங்கே இந்த கோயிலில் பூஜை புனஸ்காரம்லாம் இருக்குது, வழிபடுவாங்க. மக்களும் ஒரு நெருக்கத்தில் போய் காணக்கூடிய ஒரு அருமையான ஒரு விசேஷம் அமைஞ்சிருக்கும். ஆகம விதிப்படி ஒரு பூஜைகள் நடக்கும். பட்டும் படாமையே பக்தர்கள் இருப்பாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை தான் முன்கூட்டியே சொன்னானே, தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால நிறைய டிஸ்டன்ஸ் அவங்களே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ டைமிங்க்கு தான் அந்த பூஜையே நடக்கும். ஸோ அந்த குறிப்பிட்ட நேரத்தில் காலை ஒரு 7-8 மணியும், மாலை பார்த்திங்கன்னா ஒரு 6 மணிக்குள்ளேயும் அந்த நடை திறந்து மூடிடுவாங்க. ஸோ அந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளே நம்ம போய் ஐயாவை தரிசனம் பண்ணுறது காலச்சிறந்தது. ஸோ எல்லா இடத்துலையும் மாதிரி இங்கேயும் ஒரு ஸ்லோகம் ஒலிக்கும். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுது நீங்காதான் தாழ்வாழ்க, கோக்களியாண்ட குருமேனிதான் வாழ்க தாழ்வாழ்க, ஹரஹர சங்கர மகாதேவ, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற ஸ்லோகம் ஈசன் அடிமை, ஈசன் பக்தர்கள், சிவன் அடியார்கள்
பார்க்கும்போதே மெய் சிலிர்த்து அவங்களையும் மறந்து விண்ணுயர மண் அதிர உறக்க குரலில் ஒலிப்பார்கள். ஸோ முதவே நான் சொன்ன மாதிரி மறுபிறவி வேண்டாம், இப்பிறவியோடு மனித பிறவி போதும் நினைக்கிற ஒவ்வொரு இந்த இன்னுடலை சுமந்துக்கிட்டு இருக்க ஆத்மா ஒவ்வொருத்தரும் கைலாசநாதர் சிவன் கோவிலை போய் தரிசனம் பண்ணுங்க. வாழ்க்கையில் ஒரு முறையாவது குடும்பத்தோடு போங்க. இங்கே சுற்றுலா வர மாதிரி தான் பொதுமக்கள் வந்து போவாங்க. ஒரு பக்தர்களுடைய பொலிவு அங்கே தென்படாது. சுற்றுலா ஸ்தலம் மாதிரி தான் வந்து போவாங்க. பட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, ஏதோ உங்கள் மனசுக்கு பக்திமயமாகவும் போனாலும் சரி, இல்லை சுற்றி பார்க்கணும்னு நினச்சி போனாலும் சரி, அந்த கைலாசநாதர் கோயில் நீங்களும் சென்று அந்த நிழலில் அந்த இளைப்பாருங்கள். அந்த மண்ணை ஒரு முறையேனும் மிதித்து வாருங்கள் உங்கள் குடும்பத்தோடு. ஸோ சில விஷயங்களுக்கு காரணம் காரியம் சொல்லலாம், பல விஷயங்களுக்கு காரணம் காரியமே தெரியாது, தெரிஞ்சுக்க விரும்பாதீங்க. ஸோ இதுவும் அப்படித்தான், நம்பினால் நம்புங்கள். ஸோ இது நேற்றுக்கு இன்னைக்குடைய சம்பிரதாயம் கிடையாது, வரலாறு கிடையாது. இது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன் தோன்றிய சிறப்பு மிக்க வரலாறு. ஆகையால் ஈசனை நம்புங்கள், ஈசன் உணர்வோடு செல்லுங்கள். இறை நம்பிக்கையை அடுத்த தலைமுறைக்கு நல் வழிகாட்டுதலோடு சொல்லி கூட்டி செல்லுங்கள். ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்கிற ஸ்லோகத்தை உணரும்படியாய், அடுத்து உங்களது வம்சம் உணரும்படியாய் உறக்க சொல்லி கற்றுக் கொடுங்கள். ஸோ அதுதான் நம்மளை மனுஷங்களாக உருவாக்கும். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.